தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல மர்மர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ரிச்சி கபூர், தேவராஜ் ஆறுமுகம் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜவ்வாது மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அருகில வடப்பகுதியில 7 கன்னி தெய்வங்கள் இருக்கிறதாகவும், அந்த 7 கன்னி தெய்வங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிக்கிறதாகவும், அந்த 7 கன்னி தெய்வங்களுக்கும் வருடம் செய்யக்கூடிய பூஜையை செய்ய விடாம ஒரு சூனியக்காரியனுடைய ஆவி தடுக்கிறதாகவும், பல குழந்தைகளை நரபலி கொடுத்த அந்த சூனியக்காரியனுடைய ஆவி அந்த காட்டுல அமானுஷ்யமா அலையிறதாகவும், அதனால அந்த காட்டுக்குள்ள போற யாருமே உயிரோட திரும்பி வர்றதில்லை அப்படின்ற மாதிரி அந்த காட்டு மக்கள், அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி கதைகள் சொல்ற இடத்துக்கு போயிட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஆவணப்படம் எடுக்கிற 4 பேர் கொண்ட குழு, அந்த கிராமத்துக்கு வழிகாட்டுற பெண், இப்படி 5 பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கிராம மக்கள் சொல்ற மாதிரி உண்மையாவே அந்த காட்டுக்குள்ள அமானுஷ்யம் கொண்ட அந்த சூனியக்காரனுடைய ஆவி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத திகில் நிறைந்த ஒரு வித்தியாசமான ஜானர்ல சொல்லக்கூடிய படம் தான் இந்த மர்மர். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, பவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுற கேமராவில் நேரடியா படமாக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு முதல் முறையா இந்த படத்தை படமாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட தனி சிறப்போடு வந்திருக்கிற இந்த படம், அதாவது கதைக்களம், அந்த திகில் காட்சிகள், இது அனைத்துமே கையாண்ட விதத்தை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறதுனால இந்த படத்தை முழுசுமா பார்க்கும்போது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அதே போல இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரிச்சி கபூர், தேவராஜ் ஆறுமுகம், மற்ற நடிகைகள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு காட்டுக்குள்ள மாட்டிட்டு அவங்க வெளியே போக முடியாம அந்த பயத்துல உரைய வைக்கிற காட்சியில படம் பார்க்குற நம்மளையே பயத்துல உரைய வச்சுறாங்க. அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க். அதாவது மோஸ்ட் ஆஃப் காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல மிக குறைந்த வெளிச்சத்துல மிக தரமான காட்சிகளை படமாக்கியிருக்காங்க. அது பார்க்குற நமக்கு மிக பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய இசை, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல பகல் இரவு நேரங்கள்ல காட்டுக்குள்ள கேட்கக்கூடிய ஒலிகளை வச்சு மிக துல்லியமா பதிவு பண்ணியிருக்காரு இசைய. அது மட்டும் இல்லாம நடுநடுவே வரக்கூடிய அமானுஷ்யமான ஒலிகள் நமக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஹேம்நாத் நாராயணன் தொழில்நுட்ப ரீதியாகவும், அதே போல கதை சொல்லல், காட்சி படுத்துதல், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான திகில் நிறைந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய லென்த், காட்சிகள் ரொம்ப நீளமா இருக்குது. அதாவது படத்தினுடைய துவக்கம் முதல் இறுதி வர, அதாவது இருள் சூழ்ந்த திரையில எங்கிருந்து என்ன வருதுன்னே தெரியாத அளவுக்கு படம் பார்ப்பவர்களை ரொம்ப பயத்தோடயே கொண்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் காட்சிகள், படத்தினுடைய அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீளமா இருக்கிறது தான் பார்வையாளர்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சலிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அந்த குறையை மட்டும் இவர் சரி பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் நிச்சயமா ஒரு வித்தியாசமான ஒரு திகில் திரைப்படமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த படம் பார்க்கிறவங்களை பயமுறுத்தும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்க ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.